நீங்கள் உங்கள் நினைவுகளே அல்ல. இதுதான் யூ ஆர் நாட் யுவர் பிரெயின் என்ற நூலின் மையமான கருத்து. ஜெஃப்ரி ஷ்வார்ட்ஸ் மற்றும் ரெபெக்கா கிளாடிங் இணைந்து எழுதியுள்ள இந்த புத்தகம் நாம் நினைக்கும் எண்ணங்கள், குறிப்பாக பயம், பதட்டம், பழக்கங்கள் அல்லது தன்னைத்தானே குறைக்கும் எண்ணங்கள் நம்மை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை என்பதையே வலியுறுத்துகிறது. உங்கள் மூளையின் இயக்கங்களை நீங்கள் கவனிக்க முடியும், மாற்றவும் முடியும். இவை உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய சக்தி என நூல் நம்பிக்கையுடன் எடுத்துரைக்கிறது. இந்த புத்தகம் யாருக்கென எழுதப்பட்டது? நீங்கள் கவலை, ஓசிடி, தீய பழக்கங்கள் அல்லது குறைவான தன்னம்பிக்கை போன்ற சிக்கல்களை எதிர்கொள்கிறீர்களா? உங்கள் மூளையில் ஏற்படும் குறும்படமான நம்பிக்கையற்ற எண்ணங்களை அடிக்கடி நீங்கள் சந்திக்கிறீர்களா? உங்கள் எண்ணங்களை மாற்ற நினைக்கிறீர்களா? அப்படியானால் இந்த நூல் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய கதவாக அமையும். மனநலம், மனநோய் மற்றும் நரம்பியல் இயக்கங்களை பற்றிய ஆழ்ந்த அறிவும் அனுபவமும் கொண்ட விஞ்ஞானிகள் இருவரும் இணைந்து இந்த நூலை உருவாக்கியுள்ளார்கள். அவர்களின் டெக்கேட்ஸ்களாகவும் மருத்துவ அனுபவம், ஆய்வுகள் எல்லாம் இதில் ஊற்றப்பட்டிருக்கின்றன. நூலின் அடிப்படையான கருத்து: உங்கள் மூளை உங்களுக்கு பலவிதமான எண்ணங்கள், உணர்வுகள், தூண்டுதல்கள் கீழும் மேலும் அனுப்பும். அவையெல்லாம் உண்மை அல்ல, அவையெல்லாம் நீங்கள் என்பதும் அல்ல. நீங்கள் உங்கள் நினைவுகளின் அடிமை அல்ல, அந்த எண்ணங்களை கவனிக்கும், புரிந்து மாற்றும் சக்தி கொண்ட ஒருவர். இதை எப்படி சாதிக்க முடியும்? நூல் நமக்கு 4 படி முறையை வழங்குகிறது. இது ரீலேபிள், ரீஃப்ரேம், ரீஃபோக்கஸ், ரீவேல்யூ, மறுபெயரிடு, மறு அர்த்தம் கொடு, மறுவழி திருப்பு, மறுமதிப்பீடு என்ற 4 முக்கியமான படிகள். இவை மூளையின் பாத்வேஸை மாற்றும், புதிய பழக்கங்களை உருவாக்கும், தீய பழக்கங்கள் மற்றும் தவறான எண்ணங்களை குறைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. முதலில் ரீலேபிள். நீங்கள் அனுபவிக்கும் எண்ணம் அல்லது தூண்டுதலை சரியாக அடையாளம் காணுங்கள். உதாரணமாக, இது ஒரு கவலையுடன் கூடிய எண்ணம், இது உண்மை அல்ல, இது ஒரு மூளையின் செய்தி என்று அதை மறுபெயரிட வேண்டும். அடுத்து ரீஃப்ரேம். அந்த எண்ணத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்பதை மாற்றுங்கள். இந்த கவலை என்னை பாதுகாக்க முயல்கிறது, ஆனால் இது உதவாத ஒன்று என்று உங்கள் பார்வையை மாற்றுங்கள். உங்கள் உணர்வுகளை, உங்கள் வாழ்க்கையில் உள்ள நிகழ்வுகளை உங்களுக்கு ஏற்றவாறு விளக்குங்கள். மூன்றாவது ரீஃபோக்கஸ். உங்கள் கவனத்தை உங்கள் மதிப்பிற்குரிய அர்த்தமுள்ள செயல்களில் திருப்புங்கள். உங்கள் மூளை பழைய பழக்கமும் பழைய பாதைகளும் செல்ல முயற்சிக்கும் போது நீங்கள் விரும்பும் வழியில் உங்கள் செயல்களை மாற்றுங்கள். ஓர் எளிய உதாரணம்: நீங்கள் கவலையுடன் இருக்கும்போது ஒரு நடையை எடுக்கலாம், புத்தகம் படிக்கலாம் அல்லது யாரையாவது அழைக்கலாம். 4வது ரீவேல்யூ. உங்கள் மூளை அனுப்பும் அந்த தவறான செய்திகளின் மதிப்பை குறைத்து அவை உங்கள் உண்மை மதிப்பில்லாதவை என்பதை உணருங்கள். இந்த எண்ணங்கள் யதார்த்தத்துக்கு ஒத்தவை அல்ல, இது என் மூளையின் பழைய பழக்கத்தின் தாக்கம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த 4 தளங்களும் இணைந்து உங்கள் மூளையின் பாத்வேஸை மாற்றும், தீய பழக்கங்கள், ஓசிடி, பதட்டம் போன்றவற்றிலிருந்து விடுபட உதவும். இதை செல்ஃப் டைரக்டட் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அறிவியலாளர்கள் அழைக்கிறார்கள். உங்கள் மூளை தானாகவே பழைய பாதையில் செல்லும் போது நீங்கள் புதிய வழி அமைக்கும் சக்தி பெறுகிறீர்கள். இந்த நூலில் மிக முக்கியமான டேக்அவே: உங்கள் மூளை உங்களுக்கு டிசெப்ஷன் செய்யும். நீங்கள் போதுமானவர் இல்லை, நீங்கள் தோல்வியடைவீர்கள், இந்த பழக்கம் ஓயாது போன்ற எண்ணங்களை அனுப்பும். ஆனால் நீங்கள் அவற்றை கவனிக்க, புரிந்து மாற்றும் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் போது இந்த முடிவுகளை நீங்கள் மாற்ற முடியும். நூலின் பலம் என்ன? இது அறிவியல் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்ட கருத்துக்களை வழங்குகிறது. எளிமையாகவும் நடைமுறையாகவும் உள்ளது. உங்கள் நாளாந்த வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய முறைகள், ஸ்டெப் பை ஸ்டெப் வழிகாட்டி, உண்மையான உதாரணங்கள், பயிற்சிகள் ஆகியவை இதில் நிறைந்துள்ளன. உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை இது தூண்டும். இன்னும் இந்த நூலின் சில குறைகள், சில பகுதிகள் மீண்டும் மீண்டும் விளக்கப்படுகின்றன. சிலருக்கு படிப்பது சற்று சிரமமாக இருக்கலாம், ஏனெனில் இதில் உள்ள பயிற்சிகளை நடைமுறைப்படுத்தும் போது தொடர்ந்து முயற்சி தேவைப்படுகிறது. ஆனால் உங்கள் சுய மேம்பாட்டுக்காக நீங்கள் நேரம் செலவிட தயாராக இருந்தால் இது மிகுந்த பலனை தரக்கூடியது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எந்த விதமான மன அழுத்தம், பழக்கங்கள், ஓசிடி, தீய எண்ணங்கள் இருந்தாலும் இந்த நூல் உங்களுக்கான ஒரு புதிய வழியை காட்டும். உங்கள் மூளை அனுப்பும் தவறான, தேவையற்ற, உங்களை குறைக்கும் எண்ணங்களை நீங்கள் கவனிக்கலாம், புரிந்து கொள்ளலாம், மாற்றலாம். நீங்கள் உங்கள் எண்ணங்களின் அடிமை அல்ல,
உங்கள் எண்ணங்களை மாற்றும் சக்தி கொண்டவர். இந்த 4 படி முறையை உங்கள் நாளாந்த வாழ்வில் ஆரம்பித்து பாருங்கள். உங்கள் மனதில், பார்வையில், பழக்கங்களில் ஏற்படும் மாற்றங்களை நீங்கள் முழுமையாக உணர்வீர்கள். நீங்கள் இன்று தொடங்குங்கள். உங்கள் மூளை அனுப்பும் எண்ணங்களை கவனியுங்கள். அவற்றை மறுபெயரிடுங்கள். புதிய பார்வையுடன் அவற்றை மறு அர்த்தம் கொடுங்கள். உங்கள் கவனத்தை உங்களுக்கு அர்த்தமுள்ள செயல்களில் திருப்புங்கள். அந்த மூளையின் செய்திகளின் மதிப்பை குறைத்து உங்கள் உண்மை மதிப்பை உயர்த்துங்கள். உங்கள் வாழ்வில் மாற்றம் வரும். இன்று முயற்சி செய்து பாருங்கள். 10வது அல்லது 12வது வகுப்பில் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷாத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் 2வது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷாத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். ஆங்கிலமும் ஹிந்தியும் பேசத் தெரிந்த உலகம் உங்கள் கைவசம். இப்போதே நக்ஷத்ரா அகாடமியில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஸ்போக்கன் ஹிந்தி வகுப்புகள் ஆரம்பமாகியுள்ளன. முதலில் பேச தயங்குபவர்களுக்கும் தைரியமாக பேச வேண்டும் என ஆசைப்படுபவர்களுக்கும் இது சரியான வாய்ப்பு. சிறப்பு மாலை மற்றும் காலை வகுப்புகள், குறிப்பாக வீட்டுப் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு. மேலும் சிபிஎஸ்இ மற்றும் ஸ்டேட் போர்டு பள்ளி மாணவர்களுக்கு ஹிந்தி பாடத்தில் தனிப்பட்ட வழிகாட்டலும் தரப்படுகிறது. மிஸ் ஆக்காதீர்கள். இந்த வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நக்ஷத்ரா அகாடமி உங்கள் வெற்றிக்கு சிறந்த தோழன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். எங்களுக்கு ஆதரவு தர எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்டாக பகிர்ந்து சொல்லுங்கள். மேலும் இவ்விதமான வீடியோக்களை தவறவிடாமல் காண மணி ஐகானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.